அமைச்சருக்கு 18% கமிஷன் கொடுக்கணும். கான்ட்ராக்டரிடம் பேரம் பேசும் திருநெல்வேலி நகர திமுக செயலாளர். வீடியோ வெளியானதால் பரபரப்பு. தஞ்சை பெரிய கோயிலில் அரங்கேறும் அநாகரிக செயல்கள். கோயிலின் புனிதம் கெடுவதாக இந்து தமிழர் கட்சி குற்றச்சாட்டு. பொதுத் தேர்வில் ஆப்சென்ட் ஆன மாணவர்களை துணைத் தேர்வுக்கு அழைத்து வர வேண்டும். ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. அதிமுக இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. பிரதமர் மோடியிடம் விளக்கி சொன்ன ஜி.கே. வாசன். புலிகள் வேட்டையாடப்படுவது வேதனை அளிக்கிறது. வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு ஹைகோர்ட் அறிவுறுத்தல். தமிழகத்தின் மின் தேவை அதிகரிப்பு. ஒருநாள் பயன்பாடு 18,000 மெகாவாட்டை தாண்டியது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவிக்கு 26ஆம் தேதி தேர்தல். 27ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படுகிறது. பொதுச் செயலாளர் பதவிக்கான அதிமுக விதிகள் திருத்தம். சட்ட விதி 20A பிரிவு A-B-C சொல்வது என்ன? காரைக்குடி கொள்ளையில் 6 பேர் கொண்ட கும்பல் கைது. 2 கோடி பணம், 1.5 கிலோ தங்கம் மீட்பு. 41 வயது பெண்ணை 123 வயது ஆக்கிய ஆதார் கார்டு. 4 ஆண்டு தவித்த பெண்ணுக்கு தினமலர் செய்தியால் விடியல். பிரதமர் ஆபீஸ் அதிகாரி என காஷ்மீர் அரசை ஏமாற்றிய ஆசாமி கைது. Z+ புல்லட் ப்ரூஃப் கார், 5 ஸ்டார் ஹோட்டல் என உல்லாசம். சேப்பாக்கம் மைதானத்தில் கருணாநிதி கேலரி திறப்பு. தோனி முன்னிலையில் திறந்தார் ஸ்டாலின். தமிழகத்தில் மேலும் 56 பேருக்கு கோவிட் உறுதியானது. பலி இல்லை. 36 பேர் டிஸ்சார்ஜ். முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா அபாரம். 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மோடிக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கிய காங்கிரஸ். பார்லிமெண்டில் ஏடிக்கு போட்டி. வீட்டை ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கிய விவகாரம். திருச்சி சிவாவை சந்தித்தார் அமைச்சர் நேரு.